Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். முன்னாடி நம்ம சேனல் Zana's Recipes subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு bell button மறக்காம click பண்ணிக்கோங்க friends. இப்போ இத பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, 2-3 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு வேளைக்கு தாராளமாக சாப்பிடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஆயிலே வச்சு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் செவந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளியை கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி நறுக்கி போட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 3 முருங்கைக்காவை குட்டி குட்டியாக மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து காந்தாரி மிளகாயின்னு சொல்லுவாங்க, அதில் ஒயிட் கலர் எனக்கு கிடச்சிச்சு, அதையும் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். பட் வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் சேர்க்கும்போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும், அல்லது பூண்டு கூட நச்சுட்டு இடிச்சிட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நல்ல ஒரு வாட்டி புரட்டி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே வச்சு நல்லா புரட்டும் போது நல்லா வெந்து வரும். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முருங்கைக்காய் வேக வைக்கணும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், அதனால் மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து முருங்கைக்காய்க்குள்ளே வந்து உப்பு சாரும். இப்போ இந்த மாதிரி சலசலன்னு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இதுக்கிடையில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா முந்திரி பருப்போ அல்லது கசகசாவோ கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை மூடி வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காவை நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. முருங்கைக்காய் ஒரு 70% 80% வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து அலசி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரை. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. தேங்காயிலேருந்து ஆயில் பிரிஞ்சு நம்ம முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இதில் மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் உப்பு சார்ந்து நல்லா வெந்து வரணும், அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக தயாராகிருச்சு. இதை சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம். பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.